ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எங்கள் சாய்வர் அகாடமியில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸில் சென்டம் எடுத்திருக்காங்க. இதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அது எல்லாமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்க போகுது. அதில் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன, எங்கள் அகாடமியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அதோட மார்க்ஸ் என்னெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு காட்ட போகிறோம். அதே மாதிரி அவங்க எப்படி படித்தனால இந்த மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, நாங்கள் எப்படி அவங்களை கைட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் சொல்லி தர போகிறோம். தேர்ட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கைட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். எங்களோட கைட் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு பெனிஃபிட் ப்ரொவைட் பண்ணுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி வீக் டெஸ்ட் போர்ஷன் சொல்லிடுவோம். அது டில் பப்ளிக் வரைக்குமே இருக்கும். அந்த டெஸ்ட் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோலாம் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க பப்ளிக்கில், அதையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் தட், ஐ எம் கார்த்திக் ஃப்ரம் சாய்வர் அகாடமி. எங்களோட அகாடமி கோயம்புத்தூர் சிட்டுவேட் ஆகிருக்கு. நாங்கள் ஒரு 9 இயர்ஸாக 10th + ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நம்ம மார்க்ஸ் பார்த்துலாம் வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அகாடமியில் டேரெக்டாக அதாவது ஆஃப்லைன் கிளாஸஸில் படித்தவங்களோட மார்க்ஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ். ஸோ மேக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக 90s. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 38 மெம்பர்ஸ் எபோவ் 80 எடுத்திருக்காங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 90 வரைக்கும் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 90 எடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 38 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 80 to 99 ரேஞ்சில் இருக்காங்க. அதில் 28 கிட்ட பார்த்தீங்கன்னா 90s மேலே எடுத்திருக்காங்க. ஸோ இது நாங்கள் எப்படி அட்டென்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஸோ நாங்கள் என்னென்னா ஒரு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா மேக்ஸை நீங்கள் புரிஞ்சு போடக்கூடியான ஒரு மெட்டீரியல். அந்த ஆர்டரில் தான் நாங்கள் மேக்ஸ் டீச் பண்ணுவோம். அதேமாதிரி அந்த ஆர்டரில் தான் மேக்ஸ் போட வைப்போம். ஸோ அதை பற்றி கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ எப்படி படிக்க வச்சோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஆர்டரில் நீங்கள் மேக்ஸ் படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்ஸ் வரும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி படிக்க வச்சோன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இம்பார்ட்டன்ட், இது மட்டும் படி அப்படின்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண வச்சது கிடையாது. அதே மாதிரி மக்கப் பண்ண வைக்கவே விட மாட்டோம். ஸோ இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவனோட கேபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு செலக்டிவ் சாப்டர்ஸ் மட்டும் கொடுப்போம். இப்போ ஒரு குழந்தை நல்லா படிக்குது அப்படின்னா அவங்கள ஒரு 10 சாப்டர்ஸ் ஃபுல்லாக தரவு பண்ணிச்சிடும். ஒரு 2 கஷ்டமான சாப்டர்ஸை அதில் ஒரு எல்லா மாடலுக்கும் எப்படிலாம் போடணும் வந்தால் நம்ம போடணும்னு பார்க்க வச்சுருவோம். ஸோ அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா ஒன்லி வால்யூம் 1 மட்டும் படிக்க வச்சோம். ஸோ அவங்களே ஒரு 70+ எடுத்துட்டாங்க. சில குழந்தைங்க வால்யூம் 1 ஃபுல்லாக படிக்க வச்சு வால்யூம் 2 ஒரு 2 சாப்டர் படிக்க வச்சோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி உங்களுக்கு மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் 20 மார்க்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதில் 15 to 17 வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புக் பேக்கே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் புக் பேக் தரவு பண்ணிடுங்க மேக்ஸுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வால்யூம் 1 ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தரவு இருக்கிறதுலே வால்யூம் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ வால்யூம் 1 ஃபுல்லாக நீங்கள் தரவு பண்ணிங்கனாலே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா 7-5 மார்க்ஸ் கேட்குறதுல உங்களுக்கு மினிமம் 5 to 6-5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் 1லேருந்தே உங்களுக்கு வந்துடும் ஒரு ஃபஸ்ட் ஆஃபில். ஸோ அதுக்கு ஆப்போசிட் தான் உங்களுக்கு வால்யூம் 2 வரும். ஸோ அப்போ ஈஸியாக நீங்கள் ஒரு 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி 1 மார்க்ஸும் ஈஸி. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா 35 + ஒரு 20ங்கிறது உங்களுக்கு ஒரு 55. அதே மாதிரி 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 to 4 தான் கிரியேட்டிவ் கேட்பாங்க. அதுலேயும் 2 பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்ஸ் போட்டிருப்பீங்களா அதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. 2 மட்டும் தான் கிரியேட்டிவாக இருக்கும். அது சம்டைம்ஸ் என்னென்னா டேரெக்டாக உங்களுக்கு தியரி பேஸ்ட் இருக்கும். அதுலேருந்து நமக்கு 1 மார்க்ஸ் கேட்பாங்க. இது மேஜராக மேக்ஸ். அப்புறம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்காக என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வால்யூம் ஃபுல்லாக தரவு பண்ணியிருப்பீங்க. செகண்ட் வால்யூமில் ஏதோ ஒரு 3 சாப்டர்ஸ் பார்த்துருக்கீங்க, ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா மிச்சம் இருக்க சாப்டர்ஸ் கான்செப்டாச்சும் பார்க்கணும். அதே மாதிரி மேக்ஸ் படிக்கிறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா மொதல் ஸ்டெப் நீங்கள் ஃபுல்லாக அந்த சாப்டரோட எல்லா கான்செப்ட் ஃபார்முலாஸ் நோட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். மேக்ஸை கண்ணில் பார்க்காதீங்க, கையில் வச்சு ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. நீங்களாம் ஒர்க் அவுட் பண்ணி பழகுங்க. அதேமாதிரி எக்ஸாம் போகிற முடியாது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதை பாருங்கள். அப்போ தான் உங்கள் பிரெயின் அது திருப்பி இது பண்ணும், ரீகால் பண்ணும். ஸோ இதை நம்ம இப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது ரீகால் பண்ணும். ஸோ அந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணிங்கன்னா மேக்ஸ் சூப்பராக மார்க் எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்களோட ஹையஸ்ட் மார்க், அதாவது டேரெக்டாக ஆஃப்லைன் கிளாஸ் படித்தவங்க பார்த்தீங்கன்னா 99. ஸோ 99 பார்த்தீங்கன்னா ரெண்டு எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு 2 பேர்த்துக்குமே 1 மார்க்ஸ் தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 97ல் 3 பேர், அதுக்கப்புறம் 96ல் மொத்தம் 5 பேர், 95ல் 2, 94ல் 2, 93ல் 3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 92ல் 4, 91ல் 2, 92. ஸோ இது எல்லாமே 80s. ஸோ 80s கொஞ்சம் கம்மி தான் உங்களுக்கு, பட் 90s தான் நமக்கு ஜாஸ்தி மேக்ஸ். ஸோ மேக்ஸ் இப்படி தான் நாங்கள் பார்க்க வச்சு. அதேமாதிரி மேக்ஸ் ரெகுலர் டச்சில் இருந்துகிட்டே இருக்கணும். வீக்லி நீங்கள் ஒரு 7 days இருக்குது அப்படின்னா அதில் 3 to 4 days நீங்கள் மேக்ஸ்க்காக தனியாக ஒதுக்கிடணும். ரெகுலராக ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நாங்கள் இங்கே என்ன பண்ணோம்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மேலேருந்து அடுத்த Feb வரைக்கும் ரெகுலராக வாரத்தில் 4 நாளுங்கிறது கம்பல்சரி. 4 நாள் இல்லை 3 நாள் மேக்ஸ் போட்டே இருப்பாங்க. ஸோ ஏன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவ்வளோ சம்ஸ் இருக்குது. நீங்கள் அதை ரெகுலராக டச்சில் இருந்தால் மட்டும் தான் எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறப்போ உங்களுக்கு அந்த ஒரு பதட்டம் மேக்ஸ் மறக்கிறது எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ இப்படி பண்ணுங்கள், மேக்ஸ் சூப்பராக மார்க் எடுத்துடலாம். அடுத்து எங்களோட ஃபிசிக்ஸ் மார்க்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 90, அதாவது 80 to 99 வரைக்கும் எத்தனை மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்கன்னா டோட்டலாக 39 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இது 99 to 80 அந்த மார்க்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே. ஸோ இப்போ ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்களோட ஹையஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் ஆஃப்லைன் கிளாஸில் படித்தவங்க 98, அதுக்கப்புறம் 97 2, அதுக்கப்புறம் 95 1, 94 2, அதுக்கப்புறம் 92 2, 91, அப்புறம் 90, மீது எல்லாம் 80s அந்த ரேஞ்ச் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதான் எங்களோட அகாடமியில் படிச்சவங்களோட மார்க்ஸ். ஓகே, இப்போ ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறோம். ஃபிசிக்ஸ் என்னென்னா
நாங்கள் பண்ண தப்பையும் சேர்த்து சொல்லிடுறோம். ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் நம்ம கண்டிப்பாக கேட்குறாங்க. அது கேட்கறது பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸை 3 ப்ராப்ளம் வந்துடுது, 3 மார்க்ஸை 3 ப்ராப்ளம்ஸ் வந்துடுது. இவங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராப்ளம் ஒமிட் பண்ணி மீதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு இயரும் ப்ராப்ளத்துக்கு நம்ம ரொம்ப லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால ஒவ்வொரு வாட்டி மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. 2 மார்க் 3 மார்க் ரொம்ப கம்மியாகிட்டு அதுக்கு கேட்டால் ப்ராப்ளம் அட்டன் பண்ணாமல் விட்டுறனால. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா லாஸ்ட் 3 மந்த்ஸ் என்னென்னா ப்ராப்ளம்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ண வச்சு ஸோ எல்லா சாப்டருக்கு ப்ராப்ளம் இண்டிவிஜுவலாக போட வச்சோம். 7 சாப்டர் கிட்ட ப்ராப்ளம் ஃபுல்லாக போட்டு பார்த்துட்டாங்க. மீது எல்லா ப்ராப்ளமும் எது ஓரளவு மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதை மட்டும் போட்டு பார்த்தாங்க. பட் இதுவே நாங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம்லேருந்து நான் உங்களுக்கு ப்ராப்ளம் போட வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் கூட இதில் 90s இன்னும் ஜாஸ்தியாக இருந்திருப்பாங்க. ஸோ இது நாங்கள் பண்ண தப்பு. ஸோ அப்போ நீங்கள் மொதல் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபிசிக்ஸ் படிக்கிறப்ப இப்படிலாம் படிக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லெசனை ஃபுல்லாக பார்த்துக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இதில் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக் தான் நிறைய ஜாஸ்தியாக வரும். ஸோ அப்போ நீங்கள் என்னென்னா 2 மார்க்ஸ் லாங் ஆன்சர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக என்னென்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ என்னென்னா நீங்கள் எக்ஸாம் ஃபிசிக்ஸ் படிக்கிறப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும்னா எந்த கொஸ்டின் எந்த ஆன்சர் வராது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சிமிலராக இருக்கிறனால தப்பாக எழுதிடுவீங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகும். இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் வராதுன்னு தெரியும். அதனால் கண்ணில் பார்க்காம எல்லாமே ஃபுல்லாக எழுதி பார்த்துருங்க. ஃபிசிக்ஸ் புக் பேக் ஃபுல்லாக தரவு பண்ணிடும். அதே மாதிரி ஃபிசிக்ஸில் என்னென்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் எல்லாமே ஒரு 15 இருக்குது அப்படின்னா 7 to 8 புக் பேக் கேட்குறாங்க வச்சுக்கலாம். ஸோ அந்த புக் பேக்கையும் சம்டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 மார்க்ஸை புரிஞ்சு தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதை ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் வேல்யூஸ் கேட்பாங்க, சம்டைம்ஸ் யூனிட்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் டே 1லேருந்தே இப்போ ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் லெசன் பார்க்குறோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட் ஆஃப் எழுதுறோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம் ஃபார்முலாஸ் அவன் எழுதி வச்சுருவோம். அப்புறம் ஃபார்முலாஸ் முடிச்சதுக்கப்புறம் என்னென்னா ஒவ்வொரு டேர்ம்ஸோட யூனிட்ஸ் எழுதி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா 2 மார்க்ஸ் 3 மார்க் 5 மார்க்ஸ் எழுதி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் ப்ராப்ளம் கொடுத்தோம். ஆனால் ப்ராப்ளம் வந்து ஸ்டார்டிங்லேயே அட்டன் பண்ண குழந்தைங்க மட்டும் அட்டன் பண்ணுறாங்க. மீது எல்லாருமே அட்டன் பண்ணால் அவங்க எப்படியாச்சும் நம்ம அட்டன் பண்ண வைக்க தான் ட்ரை பண்ணோம். ஸோ இந்த ஆர்டர்லாம் அவங்க பார்த்தாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ஃபிசிக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் வந்து மார்க் இருக்கிறதுலே இருக்க சப்ஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி தான் ஈஸி. எப்படின்னா ஃபிசிக்ஸில் 5 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா வால்யூம் 1லேருந்து 5 வால்யூம் 2லேருந்து 5 இப்படி தான் கேட்பாங்க. அப்போ நம்ம இங்கே வால்யூம் 1ல் இருக்க தரவு பண்ணாலே போதும் 5 மார்க்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் எப்படி ஃபிசிக்ஸ் அவங்கள படிக்க வச்சோம் அப்படின்னா வால்யூம் 1ல் மொத்தம் 4 லெசன்ஸ் படிக்க வச்சோம். வால்யூம் 2ல் 3 லெசன்ஸ் படிக்க வச்சோம். ஃபுல்லாக என்டையர்லி 1 மார்க்லேருந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே படிச்சிருவோம். ஸோ 7 லெசன் ஃபுல்லாக படிச்சிட்டோம். ஸோ மிச்ச வால்யூம் 2ல் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வால்யூம் 1ல் எந்த லெசன் ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா 4th லெசன் அதில் வெரி இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் பார்த்தோம். தென் அதே மாதிரி வால்யூம் 2க்கு நாங்கள் என்ன பண்ண வச்சோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7, 8, 9 இது ஃபுல்லாக படிக்க வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 6, 10 இதுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் படிக்க வச்சோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட கைட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த கைடில் எப்படின்னா ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கீ வைஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் எவ்வளோ எழுதணும், இந்த டெரிவேஷன் எவ்வளோ எழுதணும் உங்களுக்கு தெரியாதனால தான் நீங்கள் ஃபுல்லாக எழுதிடுறீங்க. அதுக்கு டைம் கன்சியூம் ஆகுது, டைம் பத்தாமல் போகுது. பட் நாங்கள் என்ன பண்ணோம் கீ பொறுத்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துறோம். ஸோ இதான் எங்களோட கைட், ஃபிசிக்ஸோட கைட். ஸோ இப்போ ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கொடுத்துறோம். ஸோ இதில் என்னன்னா ஃபஸ்ட் பேஜ்லேயே அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துறோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் பேஜில் கொடுத்த கொஷின்ஸ் தான். இம்பார்ட்டன்ட் எதெல்லாம் சொன்னமோ அதுதான் அவங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எங்கள் குழந்தைங்க ஈஸியாக அட்டன் பண்ணிட்டாங்க ஒன்று. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் ஸோ செகண்ட் திங் பார்த்துட்டிங்கன்னா டெஸ்ட்டு நிறைய எழுதி பார்த்தாங்க ஃபிசிக்ஸ்க்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டெஸ்ட்டே ஒரு 7 to 9 ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்த்தாங்க. சரி கம்மிங் டு இப்போ என்ன லெசன்ஸ் நல்லா படிச்சிருக்கணும். ஸோ வால்யூம் 1ல் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா 4th லெசனை இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தோம். வால்யூம் 2ல் 6 and 10 மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துட்டு இது வரைக்கும் வந்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே எப்போனா மார்ச் 2020லேருந்து ஜூன் 2024 வரைக்கும் இருக்க எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் அவனை பார்க்க வச்சுட்டு அதை மட்டும் அது இருக்கிற கடைசியாக போகிறப்ப நல்லா ரீகால் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி ஃபிசிக்ஸில் ஒவ்வொரு இயரும் நாங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணோம் பார்த்தீங்கன்னா டெரிவேஷன்ஸ் இவங்களும் ப்ராப்பராக பார்த்துருக்க மாட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம் போகிற முன்னாடி நாங்கள் எழுத வைக்காமல் போனோம். பட் இந்த டைம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நிறைய கேப் எங்களுக்கு கிடச்சனால ஃபுல்லாக எல்லா டெரிவேஷன் எழுத வச்சோம். ஸோ எக்ஸாம் நான் நல்லாவே படிச்சிருந்தாலும் டெரிவேஷன் எழுத வச்சோம். ஸோ இப்படி பண்ணால தான் அதே மாதிரி ப்ராப்ளம்ஸும் நல்லா போட வச்சோம். இன்னும் 7 லெசன் ப்ராப்ளம் இன்னும் நம்ம 10 லெசன்ஸ் புஷ் பண்ணி போட வச்சிருந்தோன்னா இன்னும் நிறைய 90s வந்திருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் ப்ராப்ளம் ஸ்டார்டிங்லேயே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இப்போ ஃபிசிக்ஸோட எல்லாம் முடிஞ்சு. இப்போ கெமிஸ்ட்ரியோட மார்க்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 33 மெம்பர்ஸ். சாரி 33 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 80s to 99 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. எங்களோட ஃபஸ்ட் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 99, 97, 96ல் 3 மெம்பர்ஸ், 95, 94ல் 2 மெம்பர்ஸ், 93, 91ல் 3 மெம்பர்ஸ். இது எல்லாமே நமக்கு 80s up to 80 வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கெமிஸ்ட்ரிக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது கிளியராக சொல்லிடுறோம். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் புக்கிங்ஸை நிறையா தான் கேட்பாங்க. ஸோ அப்போ அவன் என்னன்னா டே 1லேருந்தே நம்ம புக்கிங்ஸை ட்ரெயின் பண்ணோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவனால் புக்கில் இருக்கிற எல்லாமே கம்ப்ளீட்டாக அவனால் பார்க்க வைக்க முடியாதுனால என்ன பண்ணுறோம்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு கைடு அவனுக்கு கொடுத்துட்டோம், கெமிஸ்ட்ரி கைடு. ஸோ இந்த கைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கிங்கில் என்னெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதேமாதிரி புக் பேக்கு என்ன எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக எல்லாமே A to Z இதில் கொடுத்துட்றோம்.
அது கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் 15 ஒன் மார்க்ஸ் கேட்குறாங்கன்னா அது புக் பேக் பொறுத்த வரைக்கும் ஒரு 12 ஒன் மார்க்ஸ் புக் பேக்கே வந்துடும். ஸோ அப்போ புக் பேக் எல்லா ஒன் மார்க்ஸ் தரவு பண்ணிச்சிட்டோம். ஸோ அதிலே அவன் 12 ஒன் மார்க்ஸ் எடுத்துட்டான். அடுத்து 3 ஒன் மார்க்ஸ்க்கு வந்து புக்கிலேருந்து கேட்பாங்க. அது எந்த லெசன் எங்கிருந்து வேணால் வரும். அதுக்கு அவன் வந்து அந்த லெசன் ஃபுல்லாக பார்த்துருக்கணும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே பார்க்க வச்சிருப்போம். நல்லா ஒரு பைக் ஸ்டூடெண்ட் இருக்கா, சென்டமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை ஃபுல் பேஜ் எல்லா பேஜையும் பார்க்க வச்சிரும். ஒரு மாடரேட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ சில லெசன்ஸ் மட்டும் தான் ஃபுல்லாக படிக்க வைப்போம், சில லெசன்ஸை இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்க வச்சோம். சரி, ஓகே. இப்போ நாங்கள் எப்படி உங்களை ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லிடுறோம். இப்போ அந்த குழந்தைங்களோட எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணோம்னா, சில குழந்தைங்க இருக்காங்கன்னா 9 லெசன்ஸை ஃபுல்லாக தரவு பண்ணிட்டோம். ஏன்னா 1லேருந்து 9 வரைக்கும் எந்த கொஸ்டின் விடாமல் எல்லாமே ஃபுல்லாக தரவு பண்ணிச்சிட்டோம். தென் இப்போ ஆர்கானிக் பார்ட் வரப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனா. இதே சென்டமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனை இல்லை, அவன் ஃபுல்லாக ரீகால் பண்ணிட்டு அவனை ஃபுல்லாக போட வச்சிட்டோம். ஆனால் ஸ்ட்ரகிள் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா, ஆர்கானிக் பார்ட்டில் எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ண வச்சோம். ஸோ இப்போ 9 லெசன்ஸ் படித்தான் பார்த்தீங்களா, அதை மட்டும் சில குழந்தைங்க படித்தாங்க. அவனே ஈஸியாக 75 எடுத்துட்டான். வெறும் 9 லெசன்ஸ் படித்தவன். இன்னும் கொஞ்சம் ஆர்கானிக் அவன் இம்பார்ட்டன் கொஞ்சம் படித்தான், ஒரு 80க்கு மேலே வந்திருப்பான். ஸோ ஆர்கானிக்கில் இம்பார்ட்டன் மட்டும் படித்தவன் தான் அந்த 80s எடுத்திருக்கான். அதே மாதிரி ஆர்கானிக் ஃபுல்லாக படித்தவன் தான் 90s மேலே போயிருக்கான். ஸோ இப்படி நான் அவனை ஸ்பிளிட் பண்ணிட்டோம். ஸோ அவங்க எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம படிக்க வச்சிருந்தோம். ஸோ அதனால் எங்கள் அகாடமியில் கெமிஸ்ட்ரியில் சூப்பராக மார்க்ஸ் எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா, எங்களோட கைட் இப்போ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இந்த கைட் வாங்குறதுக்கு என்னென்னா அடிஷனல் பெனிஃபிட்டாக நாங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். எவ்ரி வீக் டெஸ்ட் போர்ஷன் சொல்கிறோம்னு சொன்னால் தெரியும். இப்போ அவங்களோட டாப் ஸ்கோர், ஸோ இப்போ நான் வந்து ஒரு 40 to 50 மெம்பர்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் டாப் ஸ்கோர் இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்க என்னென்ன மார்க்ஸ் எடுத்துருக்கோம் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ இவங்க தாரணி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டம் நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்தோம் பார்த்தீங்களா அவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்கிதா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 90, கெமிஸ்ட்ரியில் 93 எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் அப்துல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 85, கெமிஸ்ட்ரியில் 93. நெக்ஸ்ட் வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 85, கெமிஸ்ட்ரியில் 94. ராகுல் ஃபிசிக்ஸ் 94, கெமிஸ்ட்ரி 95. பிரதீப் ஃபிசிக்ஸ் 97, கெமிஸ்ட்ரியில் 99. தென் சுப்ரியா 92, 94 ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில். ஓகே. ஸோ இவங்க நாங்கள் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணாங்க. ஸோ ஆஃப்லைன் வந்த கிளாஸ் இங்கே ரெகுலராக டெஸ்ட் எழுதிட்டு இருப்பாங்க. ஆன்லைனில் இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் டெஸ்ட் போர்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த டெஸ்ட் போர்ஷன்ஸ்க்கு ப்ராப்பராக அவங்க எவ்ரி வீக் நாங்கள் சொன்னது எல்லாமே டெஸ்ட் எழுதாங்க. டில் பப்ளிக் வரைக்குமே நாங்கள் சொல்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்க. ஸ்கூல் எக்ஸாம்ஸ் போகும், நாங்கள் சொன்னது எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ ரெண்டுத்தையுமே பேரலாக பண்ணாங்க, மார்க்ஸ் எடுத்தாங்க. ஸோ இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இப்போ ஒரு மோட்டிவேட் ஆகிருப்பீங்க. கண்டிப்பாக நம்மளும் நிறைய மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் நிறைய மார்க்ஸ் எடுக்கணும் அவங்க ஷேர் பண்ணிவிட்டு தென் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நானும் இதே மாதிரி மார்க் எடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் ஜஸ்ட் இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களே அறியாமல் உங்கள் பிரெயினில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகும். ஸோ நம்ம வந்து மார்க்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு அதுக்கான ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இன்னைக்கு நைட் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு ஃபிசிக்ஸ் எடுத்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு லெசன் பக்காவாக முடிக்கிறீங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் லெசன்ஸ் முடிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க. அந்த மாதிரி நம்மளை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் டில் பப்ளிக் வரைக்கும். நாங்கள் உங்களுக்கு எங்கள் சைடு என்னெல்லாம் இது சப்போர்ட் பண்ணணுமோ கண்டிப்பாக பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா saiviraguides.in இல்லை 80985089 அங்கே நீங்கள் போனாலே உங்களுக்கு எப்படி ஆர்டர் பண்ணுறது எல்லாமே கம்ப்ளீட்டாக கைட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிடலாம். ஆர்டர் பண்ண வித்தின் 3 days உங்களுக்கு இந்த கைடெல்லாம் வந்துடும். ஸோ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எங்கள் கூட நீங்கள் எங்கள் ஜேர்னியில் அப்படியே கலந்துக்கோங்க. உங்களை கண்டிப்பாக அடுத்த வருஷம் இந்த வீடியோவில் உங்களோட மார்க்ஸ் போகிற அளவுக்கு நாங்கள் கண்டிப்பாக உங்களை ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ எங்களை நம்பி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எங்களை ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் கிடையாது. சம்டைம்ஸ் யாராச்சும் நாங்கள் நிறைய வீடியோஸ் கொஞ்சம் கொடுப்போம் சப்போர்ட் பண்ணுவோம். அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் கார்த்திக்.